துணியாக கிடக்கின்றே. பெரியவரையும் கையெழுத்து போட சொல்லுங்க. படிச்சு பார்த்துட்டு அப்புறம் கையெழுத்து போட சொல்லுங்க. இல்லைங்க, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நான் அண்ணத்தையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னங்க ஐயா என்ன சொன்னீங்க? நான் அண்ணத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. இல்ல அதுக்கு முன்னால் ஒண்ணு சொன்னீங்களே. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நான் அண்ணத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. நான் ஆசைப்பட்ட மாதிரியா இல்ல சொத்து அண்ணத்துக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காகவா? என்னப்பா அண்ணனே இப்பதான் மனசரிக்கு வந்து பேசுறான், இப்ப போய் இப்படி பேசுறீங்களேப்பா? எப்படா பேச சொல்ற? வேற எப்படி பேச சொல்ற? பெத்த அப்பனை விட வச்சிருக்க சொத்து தான் பெருசு நினைக்கிறான். தேவையில்லை, எனக்கு தேவையே இல்லை. சேச்சா அப்படிலாம் இல்லைங்க. சொத்து நாங்க சொத்து சொத்து எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். அண்ணன் தாய் இல்லாத பொண்ணு இல்ல, அதான். ஓ இறக்கம் காட்டுறீங்க. தேவையில்லை. அண்ணன் ஒண்ணு யாரும் இல்லாதவ இல்ல. அவளுக்கு யானை பலம் இருக்க, இந்த சண்முகம் இருக்கான். அதனால இந்த பரிதாப கல்யாணம் எல்லாம் வேணாம். அவ சொத்தையும் பணத்தையும் வச்சு ஊரே அசந்து போற அளவுக்கு ஜாம் ஜாம் இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுவேன். மனுஷ மக்கள் எல்லாம் தேவையில்லை, பணம் மட்டும் தானே. பணத்தையே கட்டிட்டு அழுதிங்கல்ல, அதையே கட்டிட்டு அழுங்க. போங்க, இப்ப கையெழுத்த போட்டு கிளம்புங்க. இல்லைங்க, உங்க கோவம் எதுக்குன்னு எனக்கு புரியுதுங்க. வேணாங்க வேணாங்க சாமி, உங்க விளக்க வெங்காயமே வேணாம். இந்த அப்பனுக்கு நீங்க கொடுத்த மரியாதையும் பார்த்தேன், நீங்க காட்டின பாசத்தையும் பார்த்தேன். உங்களை நான் பெத்த கடனுக்காக நான் என்னோட கடமையெல்லாம் செஞ்சுட்டேன். நான் பெத்த கடனுக்காக நீங்க உங்களோட கடமையெல்லாம் வச்சிருப்பீங்க பாருங்க. அதை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. ஏன்னா அதையும் அண்ணமே செய்வான். அதையும் சேர்த்துதான் உயிரில் எழுதியிருக்கேன். டேய், நீ எதுக்கடா கெஞ்சிட்டு இருக்கிற? பெத்த புள்ள மனசு திருந்தி ஒரு முடிவெடுத்து வரானா அது காது கொடுத்து கூட கேட்க முடியாத அளவுக்கு ஈகோ இவரை தடுக்குது. இவருக்கே இவ்வளவு இருக்குதுன்னா இவர் பெத்த மூத்த புள்ள, நீ உனக்கு எவ்வளவு இருக்கும்? ஏமா அமைதியார வக்கீல் சார், அப்பா எடுத்த முடியல நாங்க யாரும் குறுக்க வரல. ஆனா இப்ப யாரும் ஒரு மனநிலையில இல்ல, கையெழுத்து போற நிலைமையிலும் இல்ல. நாங்க பேசி முடிவு பண்ணிட்டு உங்கள்கிட்ட நாங்க சொல்றோம். அப்புறம் பாத்துக்கலாம். பா ப்ளீஸ் பா. ஓ புரியுதுப்பா, புரியுது. ஆக மொத்தத்துல உங்க யாருக்குமே அண்ணத்துக்கு சொத்தை கொடுக்கறதுல விருப்பம் இல்ல, அப்படிதானே? பா அப்படி இல்லப்பா, அண்ணே ஒரு முடிவு எடுத்திருக்கான். ஆனா உங்க கோவம் தான் தடுக்குது. அது கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சுப்பா. சரி, அதான். சார் சொல்லுங்க சார். நான் மட்டும் கையெழுத்து போடுறேன். இவங்க எல்லாம் யோசிச்சுட்டு அப்புறமா கையெழுத்து போடுவாங்க. இவங்க எல்லாம் கையெழுத்து போடுறதுக்கு அப்புறம் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு எப்போன்னு சொல்லி அனுப்புறேன். நீங்க சரி போலாம். பா தேங்க்ஸ் பா. எதுக்குப்பா தேங்க்ஸ் எல்லாம்? நாளைக்கு ஒரு நாள் தான் டைம். முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. கையெழுத்த போட்டுதான் ஆகணும். நிச்சயம் ரத்தானது ரத்தானது தான். அக்கா அக்கா, உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்லக்கா. ஆனா நீங்க எடுத்த முடிவு மட்டும் எனக்கு தப்புன்னு தோணுதுக்கா.
நீங்க எங்க பிறக்கணும், யாருக்கு பிறக்கணும்னு நீங்களா முடிவு பண்ணீங்க? இஷ்டப்பட்ட இடத்துலயா பிறந்தோம் வாழ்றோம். அப்படிதான் நீங்க எங்க வாழணும், யாரு கூட வாழணும்னு நம்ம எப்படிக்கா முடிவு பண்ண முடியும்? அந்த முடிச்சு கடவுள் போட்டு வச்சிருக்காங்க. அப்படி கடவுள் போட்ட முடிச்சுதான் நீங்க சண்முக மாமா வீட்டுக்கு மருமகளா போறது. அப்படி ஏன்க்கா நீங்க நினைக்க கூடாது? உனக்கு புரியாது மீனா. என்னால என் மாமா நிம்மதி போயிடும். அத்தை தினமும் பேசியே கொண்டுடும். கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதக்கா. என் வயசுக்கு இது அதிகமான பேச்சுதான். எத்தனை மாமியார் மருமகளை தினமும் சாம்பிராணி போட்டு தலை துவட்டி விட்டு சமைச்சு கொடுத்து நம்ம பார்த்திருக்கோம். அதெல்லாம் அம்மா வீட்டோட போச்சுக்கா. மாமியார் மாமியார் தான், மருமக மருமக தான். மீனா, மத்தவங்க வேற, நம்ம செண்பக அத்தை வேற. என்ன சின்ன வயசுலயே அத்தைக்கு பிடிக்காது. அது மனசுல நான் இல்ல. நான் பெரிய அத்தனை கட்டிக்கிட்டு போனா அன்னில இருந்துதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். அதனால மாமாவுக்கு கோபம் வரும். அதனால சண்டையே ஆரம்பிக்கும். மீனா, நான் என்ன பண்ணுவேன்? எங்கேயும் அப்பனோட ஆத்தாளோட மல்லு கட்டுறேன். அங்க போயும் அதுதானா? எப்படி மீனா? அக்கா, உன்னை மாமா வெறும் பொண்ணா வளர்க்கல, வேற மாதிரி வளர்த்திருக்காரு நீ அடிக்கடி சொல்லுவ. தைரியமா இருக்கா? முடியல மீனா, மனசு உடைஞ்சிருச்சு. எல்லா தைரியமும் தானா வெளியே போகுது. அக்கா, என்ன மிரட்டி உன்னை குணாவுக்கு முடிவு பண்ணாங்க. ஆனா விதி உன்னை உன் மாமா வீட்டுக்கே கொண்டு போய் சேர்த்திருக்க. அப்புறம் எதுக்கு மாமா தட்ட மாத்தணும்? அத்தை ஒத்துக்க மாட்டாங்க, பிரச்சனை வரும். அப்படிதானே இத்தனை நாளா அவங்க 2 பிள்ளைகள்ல ஒருத்தங்களுக்கு உன்னை பொண்ணு எடுக்கணும்னு நினைக்கல, எடுக்கவும் முடியல. பின்ன எந்த சக்தி அவங்க மனசுல போய் தைரியமா தட்டு மாத்த வச்சது? நீயே சொல்லு. அந்த சக்தி தான் நீயும் உங்க மாமாவும் நானும் கும்பிடுற சாமி தான்க்கா. எல்லாத்தையும் தாங்குற உங்க மனசுக்கு எந்த கெடுதலுமே வராதுக்கா. உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இல்ல, நீ என்ன சமாதானப்படுத்துற. ஆனா என் உள் மனசு வேண்டான்னு சொல்லுது. நல்லதோ கெட்டதோ நாம எடுக்கிற முடிவை விட நம்ம மனசு நல்ல முடிவை எடுக்கும்னு சொல்லுவாங்க. நான் எடுத்த நல்ல முடிவாதான் இத பாக்குறேன். இந்த நிச்சயத்தை ரத்து பண்றதுதான் நல்லது. எனக்கு ஏன் நிம்மதியை விட என் மாமா நிம்மதிதான் முக்கியம்.